வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நிலா. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எழுதுற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜாப் சர்ச்சிங் ஸ்டூடெண்டாக இருக்கணும். இந்த வீடியோல நீங்க வந்து ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்து ஒரு கிளியர் ஸ்டேட்ல உங்களை ட்ரான்ஸ் பண்ற ஜேர்னி தான் பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த ஜேர்னில நான் உங்க கூட ஜாயின் பண்ண போறோம். ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமா, யாராவது எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஆப்வியஸா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரெஷர், பேசிக்கா அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகும். ஆனா இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரெஷருமே இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் நோக்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட நீங்க தொடர்ந்து இதுக்கான ப்ராக்டிசஸ் பண்ணுங்க. இது சார்ந்து எங்க சேனல்ல நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அதையும் வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுதான் ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சேனலான நீலா நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. ஆஸ் அ ஜாப் சர்ச்சிங்கா இருக்கவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி எனக்கு பெருசா ஐடியாவே கிடையாது, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் கூட எனக்கு ஐடியா கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு பேசிக் நீடா இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்க தேர்ட் இயர் முடிக்கும் போது அது ஃபோர்த் இயர்ல பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெல் டன், வெல் குட். ஸோ நம்ம அப்படியே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மொத்தம் 4 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட், வை பிளேஸ்மெண்ட்ஸ் ரியலி மேட்டர். பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட், பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ், ஒரு விஷயம் எப்படி நடக்குது. நம்ம எக்ஸாம்ஸ்க்குலாம் முன்னாடி எக்ஸாமோட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் இது. பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் தி ப்ரிப்பரேஷன். ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வில் பி வெரி ஈஸி. ஸோ அதான் இந்த செகண்ட் ஸ்டெப்ல பண்ண போறோம். தேர்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபோர்த் ஸ்டெப், இந்த இந்த எக்ஸாம்ல எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸாம்ல பண்ண மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணி வச்சு அடுத்த எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ணாம பார்த்துக்கோங்களா. ஸோ அதே ப்ரொசீஜர் தான், மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், வை பிளேஸ்மெண்ட்ஸ் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ்மெண்ட்ல நீங்க பிளேஸ் ஆயிட்டு ஒரு ஜாப்க்கு போறீங்க அப்படின்னு போது அது என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்களுக்கு ஒரு ஒரு மன சுதந்திரம் கிடைக்கும், ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் கரியர் ஸ்டெபிலிட்டி. நீங்க அப்பதான் கரியர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஸ்டேபிளான கரியர் 1 or 2 years கரியர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் விஷயம், ரியல் வேர்ல்டுக்கு உங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயங்கள பிளேஸ்மெண்ட்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு, உங்களோட கரியரும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல யூ வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம், நீங்க கிளாஸ் ரூம் லேர்னிங் மட்டும்தான் இது வரைக்கும் காலேஜ்லயும் அப்படிதான். பட் ஒரு ப்ரொஃபஷனல் விஷயத்தை எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜாப் தான் சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கும். இதுல நான் ஒரு சில டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நீங்க இதெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன்ல இருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த பாருங்க. நெக்ஸ்ட், இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கூட இருக்கவங்க பிளேஸ் ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் ஆகவே அச்சோ நம்மளுக்கு அவ்வளவுதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகல. ஃபர்ஸ்ட் எடுத்துருவீங்க, இந்த பிளேஸ் ஆகிறது மட்டும்தான் உங்களோட அவுட்மோஸ்ட் கோல் கிடையாது. லேர்னிங் இஸ் த ப்ராக்ரஸ். நான் எப்பவும் சொல்றேன், ஒரு ப்ராக்ரஸ் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்த முந்தின நாள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான தூரம் ரீச் பண்ணிருக்கீங்க, அதுதான் உங்களோட சக்சஸா நான் பாக்குறேன். நீங்க தயவு செஞ்சு உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸை நோக்கி மட்டும் போகாது, உங்களோட கரியர் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா டெஃபினட்டா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிஒன் டு கெட் பிளேஸ்ட். நெக்ஸ்ட், செகண்ட் செக்மெண்ட் கொடுத்து பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஸோ ஜென்ரலா பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்ல 3 ரூம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட். நம்ம இங்க ரெஃபர் பண்ணும்போது டெக்னிக்கல் டெஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம் ஜிடி, குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கும்போது அதுதான் நம்மளோட செகண்ட் ரவுண்ட். இது ஒரு சில கம்பெனில வந்து இருக்கும், சம் கம்பெனில இருக்காது, டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. தேர்ட் விஷயம் டெக்னிக்கல் இன்டர்வியூ பை ஃபாலோடு பை ஹெச்ஆர் இன்டர்வியூ. சம்டைம்ஸ் இதோட கம்பைன் பண்ணி நடக்கும், சம்டைம்ஸ் வந்து தனித்தனி ரவுண்டா இருப்பாங்க. டெக்னிக்கல் கிளியர் பண்ணவே ஹெச்ஆருக்கு போவாங்க, அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம்.
டெஸ்ட். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் பிளஸ் டெக்னிக்கல் இருக்கும். நீங்க வந்து ஆப்டிட்யூட்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே போதும். தட் வில் ஹெல்ப் யூ ஆல் இன் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, இதுதான் டாபிக். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி. குவாலிட்டேட்டிவ் ஆப்டிட்யூட்ல மொத்தம் 16 டாபிக்ஸ் இருக்கு அதுக்கு கீழே. ஸோ வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல 12 டாபிக்ஸ் அது கீழே இருக்கு. வெர்பல் எபிலிட்டியில் 8 டாபிக்ஸ் இருக்கு. இதோட லிங்க் வேணும், அதோட டாபிக்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் அட்டாச் பண்றேன். செகண்ட் விஷயம் டெக்னிக்கல் கொஸ்டின். இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் மாறிட்டே இருக்கும். உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸை பொறுத்து உங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மாறுபடும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுனா டெஸ்ட் ஆகும். இது மேபி ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் அப்படி இருக்கலாம். இது பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கலாகவும் இருக்கலாம், பியூர் அண்ட் பியூர் ஆப்டிடியூடும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. கம்பெனி பத்தி தெளிவாக ரிசர்ச் பண்ணிக்கோங்க. வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணியாச்சுன்னா அடுத்த நமக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க வந்து புக்ஸும் இருக்கு, வெப்சைட்ஸும் இருக்கு. இங்க நான் வெப்சைட்ஸ் அட்டாச் பண்றேன். இந்த வெப்சைட்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். இந்தியா பெக்ஸ், கரியர் ரைட், ப்ரெப் எக்ஸ்ட்ரா, ராதிகா குவான்ஸ், கனிஷ் ராஜ், டாக் அண்ட் மார்க் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கரியர் ரைட்ல வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்க்கும்போது குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு கம்பெனிக்கு எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஒரு பெரிய பெரிய மீட்டிங் நடக்குது அப்படிங்கும்போது உங்களோட நீங்க வந்து எப்படி பேசுறீங்க அப்படிங்கறத செக் பண்றது தான். அதுல உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கா, நீங்க வந்து அந்த இடத்துல ப்ரெசன்ஸா இருக்கீங்களா, பிசிக்கலி ப்ரெசன்ஸ் அண்ட் மென்டலி ப்ரெசன்ஸா இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் குரூப் டிஸ்கஷன் இருக்காங்க. செகண்ட் ரீசன் பிளேஸ்மெண்ட்ஸ்லயே இதை என்ன இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா மாஸ் எலிமினேஷன்ஸ்க்காக தான். இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து கம்பெனிக்கு வந்துட்டாங்க, ஒரு 100 பேர் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்க, நமக்கு தேவைப்படுற 2 பேர் அப்படிங்கிற பட்சத்துல குரூப் டிஸ்கஷன்ஸ் ஃபில்டர் பண்ணுவாங்க. குரூப் டிஸ்கஷன் ஒரு 10 பேரை போட்டு 8 பேரை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பேர்ல நீங்க ஒருத்தவங்களா இருக்கணும்னா நான் சொல்ல போற டிப்ஸ் மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிப், அவங்க கொடுக்கக்கூடிய டாபிக் ஜென்ரல் டாபிக்காக தான் இருக்கும் அல்லது உங்களுக்கு கரண்ட் டாபிக்காக தான் இருக்கும். ஸோ அதை பத்தி பேசிக் ஐடியாவை நீங்க வந்து ஏதாவது ஒரு ஏஐ டூல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. செகண்ட் விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான். கம்பெனி பத்தி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கான ரெலவென்ட் பாயிண்ட்ஸை நீங்க நோட்ல நோட் பண்ண ஆரம்பிங்க. தேர்ட் விஷயம், உங்களோட கம்யூனிகேஷன் அங்க செக் பண்ண போறது கிடையாது. நீங்க எவ்வளவு பேட் இன் கம்யூனிகேஷனா இருந்தாலும் சரி, அந்த உங்களோட பாயிண்ட் நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்களா, நீங்க அந்த ப்ரெசன்ஸை காட்டுறீங்களா அப்படின்னு செக் பண்ண போறது. ஸோ என்னைக்குமே கம்யூனிகேஷன்ஸ் ஒரு தடையா போட்டு ஹெசிடென்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபோர்த் விஷயம், உங்களுக்கு ஒரு வேலை பாயிண்ட்ஸ் தெரியல, இல்லை நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லை நீங்க சொன்ன நான் 3 பாயிண்ட் தான் இது வச்சுட்டு நான் அதுல 2 பாயிண்ட் சொல்லிட்டேன், ஒரு பாயிண்ட் வேற ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு சுத்தி மத்தவங்க பேசுவாங்களே அதை கவனிச்சு அதை நோட் பண்ணிட்டு அதை ஒரு பாயிண்டா நீங்க வந்து சொல்லணும். அப்ப அவங்க அந்த பேனல்ல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். இதுல பாத்தீங்களா கவனிச்சா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். தட் வில் ஹெல்ப் யூ, ரியலி ஹெல்ப் யூ. ஏன்னா வந்து ஒரு ஹெச்ஆர் மீட்டிங் வந்து சம்மரைஸ் பண்ண சொன்னாங்க. அப்ப எல்லாரோட பாயிண்ட்ஸுமே நீங்க நோட் பண்றீங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே செக் பண்ணுங்க. அந்த நீங்க யாருமே டாமினேட் பண்ணக்கூடாது, யாருமே மட்டம் தட்டி பேசக்கூடாது. அதே மாதிரி ஆர்குமெண்டா எடுத்துட்டு போக கூடாது. அது ஒரு டிஸ்கஷன். ஸோ அதனால நீங்க அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். இப்போ வரைக்குமே நீங்க பார்த்தது டெஸ்ட்னு குரூப் டிஸ்கஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த டெஸ்ட் பத்தி டீட்டெயிலாக வீடியோ வரும், எப்படி ஆப்டிடியூட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஜிடியை பத்தி ஒரு ஐடியா வேணும், இல்லை ஜிடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட்ல ஜிடின்னு டைப் பண்ணுங்க. ஸோ எந்த வீடியோஸ்க்கு எந்த டாபிக் ஜாஸ்தி வருதோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ப்ரிப்ரேஷன். ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்ரேஷன் ரொம்ப மேண்டேட்டரி பிஃபோர் அன் இன்டர்வியூ. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்யூம் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் டெக்னிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க, ஜிடி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கணும். ரெஸ்யூம் அப்படிங்கிறது 1 பேஜ்குள்ளே தான் இருக்கும். ஸோ கீப் இட் 1 பேஜ். நீங்கள் ஹைலைட் பண்ண போகிற விஷயம் உங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப், அப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்கள் காலேஜில் ஏதாவது கிளப் இருக்கலாம், அந்த கிளப்புக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க மறக்காம ஹைலைட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சர்டிஃபிகேட் காலேஜ் டைம்ல வாங்கியிருக்கிறதுனா அதை மறக்காம அட்டாச் பண்ணுங்க. காலேஜ்ல ஒரு 4 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அதை நீங்க மென்னு ஹைலைட் பண்ணி காட்டுற முயற்சிக்கணும். அதுக்கப்புறம் உங்களை பத்தி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்க அகாடமிக்ஸை தாண்டி வேற என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கப்புறம் கோர் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுங்க, ஏன்னா சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்.
இங்க நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ரெஸ்யூம் டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர், லிங்க்டின், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ்லாம் குடுத்துருக்காங்க. அபௌட் மீ, உங்களோட பேரு, எஜுகேஷன், இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்கில்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாரி எக்கச்சக்க டெம்ப்ளேட் கேன்வால இருக்கு. இத பத்தி ரெஸ்யூம் எப்படி ப்ராப்பரா ரெடி பண்ணணும், அந்த ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸ் வெரிஃபைடா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போடுறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணுங்க. உங்களுக்கு அதை பத்தி வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் ஓவர்வியூ ஆஃப் ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் வந்து இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கு. கேன்வால நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பார்க்கலாம். கேன்வால நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு அதை வந்து நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ங்கிறது. உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா வச்சுட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது வந்து மேக்ஸிமமே 1 hour தான். மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அவ்வளவுதான். அப்ப நீங்க பாருங்க அழகான ரெஸ்யூம் போட்டு ஏடிஎஸ் வெரிஃபைடா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போது டெக்னிக்கல். சக்சஸ்ஃபுல்லா ரெஸ்யூம் அழகா ரெடி பண்ணி போய் கொடுக்கும் போது டெக்னிக்கல் இந்த விஷயத்துலாம் கண்டிப்பா நீங்க மாட்டுப்பீங்க. உங்களோட கோர் சப்ஜெக்ட் நீங்க போட்டிருக்கீங்களா, சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்ன மாதிரி சப்ஜெக்ட் அவங்க கேட்பாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அந்த டெஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஹைலைட் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இங்க நீங்க அப்ளை பண்ணலாம். சம்டைம்ஸ் அங்க நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ 3 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிலாம் ஒரே நாள்லயே அந்த 3 ரவுண்ட் வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு சில கம்பெனிகள் டெஸ்ட் மட்டும் ஒரு நாள் வச்சுட்டு இன்டர்வியூ வேற நாள்ல வைப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கன்வீனியன்ஸ் டேட். அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடக்கும்போது நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்டாங்க அப்படிங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஒரு வேளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இப்போ பேசிக்ஸ் இன் எவ்ரி கோர்ஸ் சப்ஜெக்ட். இப்போ வந்து கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு தெரியல அப்படின்னாவே ஓகே அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா நோட்டா போட்டு போயிடுவாங்க. எப்பயுமே பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே அதனால சொல்லுவாங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்டை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன்னா அது உங்களோட ப்ராஜெக்ட். உங்களுக்கு எது தெரியலன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால ப்ராஜெக்ட் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி. தேர்ட் விஷயம் இன்டர்ன்ஷிப்ஸ். மென்ஷன் இன்டர்ன்ஷிப்ஸ். இன்டர்ன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்டர்ன்ஷிப்பை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த கம்பெனிக்கு அந்த இன்டர்ன்ஷிப் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்லுங்க. இன்டர்ன்ஷிப்ல நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி ஹெல்ப் பண்ண போகுது எல்லாத்தையுமே நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கோர் சப்ஜெக்ட் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. முக்கியமான கோர் சப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேசிக் தான் கேட்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சிஜிபி ரியலி மேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களோட ஸ்கில்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நல்லா ஆன் டைம்ல போயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுவீங்க. டைம் வேணும்னா கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆன்சர் பண்றதுக்கு மோஸ்ட்லி அவ்வளோ டைம் கூட எடுக்காம நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ண முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு என்ன விஷயம் வராது உங்களுக்கு தெரியலன்னா ஓப்பனா தெரியலன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க போய் சொல்லி எதுவும் சொல்றதுக்கு போறது கிடையாது. தெரியல தெரியல சார் நான் கத்துக் கொடுங்க அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு அந்த லேர்னிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நீங்க அதுக்கு தப்பான ஆன்சர் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி போயிடலாம். கான்ஃபிடென்டா இருங்க, கான்ஃபிடென்டா அப்ரோச் பண்ணுங்க. இப்ப நீங்க டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஆர் செல்ஃப் இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கூட அந்த வீடியோ போட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இப்ப ப்ரிப்பேர் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ நல்ல கான்ஃபிடென்டான செல்ஃப் இன்ட்ரோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கான்ஃபிடென்டான ஸ்மைல் போங்க. ஏன்னா அது உங்களோட ரசியம், உங்களோட விஷயம். உங்களை பத்தி உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னால டிட்டர்மைண்டா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த வேலைக்காக நீங்க எவ்வளவு இது பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க தான் அங்க பேச போறீங்க. உங்களை வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி தான் இந்த இன்டர்வியூஸ். நீங்க தான் அங்க பேசி உங்களோட ஜாபை நீங்க வாங்க போறீங்க. ஸோ நல்லபடியா செல்ஃப் இன்ட்ரோ, டெக்னிக்கல் நல்லபடியா கிளியர் பண்ணுங்க. இப்போ ஹெச்ஆர் ஜென்ரலா கேட்கும்போது ஒர்க் ஷிஃப்ட் வைஸ் ஒர்க் பண்ணுவீங்களா, எங்க லொகேஷன் எங்க போட்டாலும் போவீங்களா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, எதுக்காக உங்களை ஹையர் பண்ணணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டெக்னிக்கல் மட்டும் நீ கிளியர் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சம்டைம் டெக்னிக்கலே ஒரு 2 3 ரவுண்ட் நடக்கும். பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி.
ஒரு கம்பெனி பத்தி அவங்க எப்படி நடத்துவாங்க, இல்ல உங்களுக்கே டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரும்போது தெளிவா போட்டிருப்பாங்க. அத வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓவரால்டு ஒரு ஒரு ஓவரால் கம்பைன்டு வெர்ஷனா நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் பத்தி நம்ம நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும், ஒரு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஆப்டிடியூட், ஜிடி, டெக்னிக்கல், ஹெச்ஆர் இன்டர்வியூ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் விஷயம் எனக்கு ஃபவுண்டேஷன் நீங்க பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஆப்டிடியூட் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்டிடியூட ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிஃப்த் விஷயம் டெக்னிக்கல் வைஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு கோர் செட். இப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். ரொம்ப சொல்லுவாங்களே இன்டர்ன்ஸ்ல அது கேட்பாங்க அப்படின்னு நீங்க ப்ரொஃபசர்ஸே சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணி அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தெளிவா படிக்க ஆரம்பிங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெச்ஆர்க்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். காமனா கேட்பீங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா ஆன்சர் வச்சுக்கணும். கன்சிஸ்டண்டா இருங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், செல்ஃப் பிலீஃப் ஈக்குவல் டு யுவர் பிளேஸ்மெண்ட் சக்சஸ். இப்போ வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். எல்லாருமே ஒரே கம்பெனில போய் செலக்ட் ஆகிடுது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனி. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்ட்க்கு பேஷன்ஸும் உங்களுக்கு டெவலப் ஆகும். இல்லைன்னா உங்களோட பெஸ்டா இன்னொன்று வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. மத்தவங்க நம்புறத விட உங்களை நீங்க நம்பணும். முக்கியமான விஷயம் இது எல்லாமே இந்த 7 ஸ்டெப்ஸ்மே எல்லாருமே பண்ணக்கூடியது. பட் எக்ஸ்ட்ராஸ் தட் மேக் எ டிஃபரன்ஸ். இன்டர்ன்ஷிப்ஸ். நீங்க என்னென்னலாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க, நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி டீட்டெயிலா நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங் அப்போ இருக்கிறது என்னென்ன கிளப்ஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன ரோல் உங்களுக்கு அங்க கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி டிஃபைன் பண்ணுங்க. அடுத்தது லிங்க்டின் பிரசன்ஸ். லிங்க்டின்ல இருக்கீங்களா, எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எங்களால பேச முடியுதா அப்படிங்கிறது ஜிடில செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸும் ஜிடில ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு விஷயம் அப்படின்னு இருக்க தப்பு நடக்கும். அந்த தப்பை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா? ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு 4 டிஃப்ரெண்ட் பிளேஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ரேஸ்ல பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே பேட். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே இந்த வீடியோ முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதை பத்தி பேசிக்கிட்டீங்க. இதுக்காக எல்லா ஒர்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுறேன். நீங்க கஷ்டம் கூட பட தேவையில்லை. ஈஸியா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெமரைஸ் பண்றது. இப்போ லா உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இந்த புக்ல படிச்ச அதே அவங்க சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் பேப்பரை திருத்தி மார்க்ஸ் போகிறது கிடையாது. அங்கே உங்களோட அப்ளிகேஷன் ஓரியன்டா செக் பண்ண போறாங்க. ஸோ அங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் வெர்ஷனா நீங்க சொல்லணும். அப்படி மெமரிஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ரெசியூம் ரொம்ப பேடா ஃபார்மேட் பண்ணி வச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயமே நீங்க பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பேசவே இல்லைன்னா இந்த மாதிரி பேசவே மாட்றாங்க, போயிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம், இவ்வளவு சொல்லிட்டேனே, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது பாக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் பேசிக்ஸ் எல்லா கோர் சப்ஜெக்ட்லும் பேசிக்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கன்சிஸ்டண்டா இருங்க. ஒரு கம்பெனி நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அந்த கம்பெனி பத்தி ஒரு பேசிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சம்டைம்ஸ் இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணீங்களா, இதை பத்தி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாராவது செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு நீங்க ஆன்சர் ரெடியா வச்சிருக்கணும். உங்களோட ரெசியூம்ல போட்ட எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கு, இல்ல இன்டர்ன்ஷிப் எனக்கு ரொம்ப நாள் இருக்கிறோம் நீங்க மறந்து அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கிடுங்க. வேஸ்ட் அது. இது வந்து ரொம்ப நான் சாலிடாவே சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப வேஸ்டான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிலா நரிஷி சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நிலா நரிஷி பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம் கேட்டீங்கன்னா அதோட போதும். அது கூட சேர்த்து பியூட்டி, செல்ஃப் கேர், டிராவல் மற்றும் ரெசிபிஸ் வீடியோ போடுவோம். இந்த நிலா நரிஷி எக்ஸ்க்ளூசிவ் கிரியேட்டட் ஃபார் nourishing your life, enjoy your life. Subscribe to Nila Nourish for more such videos. ரொம்ப ரொம்ப நன்றி.